Hi, I'm Sridhana. I'm functional wellness coach from Wellsense community. எங்க கம்யூனிட்டியில நிறைய ஃப்ரீ செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாம தைராய்டு ரிவர்சல், டயபெட்டிக் ரிவர்சல், இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ரிவர்சல், பிசிஓடி ரிவர்சல், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, வி நீட் டு கிரியேட் அவேர்னஸ் அமங் பீப்புள். ஸோ 2023ல எங்க கம்யூனிட்டியில வி ரீச்ட் நியர்லி 1 lakh people and help them to reverse their health issues. இப்ப இந்த வருஷம் வந்து we are helping out, we have planned to help out 1 lakh 10 lakh people and இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருக்கும் வெயிட் லாஸ் செஷன், எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், ஏன் நம்ம வெயிட் போடுறோம், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த செஷன் எப்படி போக போகுதுன்னா, there's going to be in 3 parts. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சயின்ஸ் பார்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் டேக் அ பென் அண்ட் பேப்பர் அண்ட் நோட் இட் டவுன். செகண்ட் பார்ட் இஸ் பேனல் செஷன். பேனல் ஷேரிங்ல வந்து ஆல்ரெடி டயட் பண்ணவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு பிறகு மோஸ்ட் அவைட்டட் செஷன், அது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ எங்களோட சீனியர் கோச் கிட்ட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ரைஸ் யுவர் டிஜிட்டல் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ without much delay, let's get into the session. ஸோ வெயிட் லாஸ், இப்போ உள்ள காலகட்டத்துல நிறைய பேர் ஓவர் வெயிட்ல இருக்கோம். எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்றது அப்படின்னு தெரியாம என்னென்னமோ டயட் ட்ரை பண்றோம், என்னென்னமோ ஒர்க் அவுட் பண்றோம், பட் குறையுது, அதுக்கப்புறம் திரும்ப ஏறிடுது. வாட் டு டூ வித் இட்? ஸோ லெட்ஸ் see all the information here. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து நியர்லி 73% ஆஃப் த பீப்புள், அர்பன் பீப்புள் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்ல இருக்காங்க. ஸோ ஒரு 4 பேர் எடுத்துக்கிட்டா அதுல 3 பேர் ஓவர் வெயிட் கேட்டகரியில தான் இருக்கும். இது மெயினா பாத்தீங்கன்னா மேஜர் ரிஸ்க் ஏஜ் வந்து 28 இயர்ஸ்ல இருந்து 38 இயர்ஸ் பீப்புளை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நார்மலா வந்து நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். வி ஷுட் ஃபாலோ த ஸ்டாண்டர்ட் பிஎம்ஐ 25.5. ஆனா வந்து இங்கே நம்மளோட கம்யூனிட்டியில வந்து 22 பிஎம்ஐ ஃபாலோ பண்றோம். எதனால அப்படின்னா, நம்ம வந்து 25 பிஎம்ஐ இருக்கும்போது ஒரு 2 or 3 kgs போட்டோம்னா கூட we'll get into overweight category. அதை அவாய்ட் பண்றதுக்காக we are following 22 BMI. அப்ப நம்ம ஒரு 2 or 3 kgs போடும்போது நம்ம வந்து எப்போதும் 25 BMIக்கு கீழே தான் இருப்போம். ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தா நிறைய பேர், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து நம்மளோட கரண்ட் வெயிட்ல இருந்து 11 kgs ரெடியூஸ் பண்ணாதான் ஐடியல் வெயிட்டே ரீச் பண்ற லெவல்ல இருக்கும். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் மட்டும் கிடையாது. இட் இஸ் அ குளோபல் எபிடெமிக். கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த வேர்ல்ட் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஓவர் வெயிட் இஷ்யூஸ். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா யங் சில்ட்ரனே வந்து 30% வந்து ஓவர் வெயிட்ல இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சேடான பாட்டு. ஸோ இது எல்லாருமே நினைப்பீங்க ஓவர் வெயிட்டா இருந்தா என்ன, ஸோ சப்பியா அழகா இருக்கும்னு நினைப்பீங்க. பட் சயின்டிஃபிக்கலா பார்த்தா நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம வி ஷுட் பி இன் அ ஹெல்த்தி வெயிட். ஸோ நம்மளோட லைஃப்பை ரொம்ப ஹெல்த்தியா லீட் பண்ணணும்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். அண்ட் ஓவர் வெயிட் கேட்டகரியில இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ட்ரை டு கம் டு யோர் ஐடியல் வெயிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1975ல வந்து எவ்வளோ பேர் ஒபிசிட்டியில இருந்தாங்களோ அதை விட 3 times இப்போ வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டு. ஸோ எதனால அப்படின்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்டு இருக்கோம், இப்பவும் ஃபுட் அவைலபிலிட்டி நிறைய இருக்கு, நம்ம நிறைய சாப்பிட்றோம், பட் ஸ்டில் அதுக்கான ஈக்குவல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ நம்ம வந்து முன்னாடிலாம் நிறைய உழைச்சாங்க, ஸ்வெட் வர மாதிரி அவ்வளோ வேலை பார்த்தாங்க. இப்போ நமக்கு கம்ஃபர்ட் ஜோன் நிறைய இருக்கு, எல்லாமே ஈஸியா பண்ற மாதிரி இருக்கு. பட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி போதுமான அளவுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடுற அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. திஸ் இஸ் த ரீசன் ஃபார் ஒபிசிட்டி ரைட் நவ். ஸோ ஓவர் வெயிட்ல இருந்தா என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் இங்க பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து நான் வெயிட்டா இருந்தாலும் நல்லா தான் இருக்கேன், சப்பியா இருக்கேன், இதுதான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓவர் வெயிட்டா இருந்தா கண்டிப்பா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்குள்ளார நம்ம என்டர் ஆயிடுவோம். நிறைய டயபெட்டிஸ் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கும்போது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் வந்து எலிவேட்டடா இருக்கும்.
கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா இட் வில் ரிசல்ட் இன் ஹை பிளட் பிரஷர். அது எப்படி கடைசியா அஃபெக்ட் பண்ணும்னா நம்மளோட ஹார்ட், அப்புறம் ஸ்ட்ரோக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ பெட்டர் வி கம் இன் டு த ஐடியல் வெயிட். இது மட்டும் இல்லாம கால் பிளாடர்ல வந்து நிறைய பேத்துக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும், கிட்னி ஸ்டோன்ஸ் வரும். இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன்னே தெரியாம நம்ம கால் பிளாடர்லாம் ரிமூவ் பண்றோம். பட் த ரியல் ரீசன் இஸ் நம்ம வந்து கரெக்டான வெயிட்ல இல்ல, ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டா இல்ல. ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம். இது மட்டும் இல்ல, நெறைய பேத்துக்கு வந்து கொறட்ட விடுறது ஒரு கஷ்டம், டிஃபிகல்ட்டியா இருக்கு. அவங்கள சுத்தி உள்ளவங்களுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓவர் வெயிட்டா இருக்கும்போது நம்ம வந்து இந்த இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதோட நம்மளுக்கு நெறைய பேரு ஓவர் வெயிட்டா இருக்கவங்களுக்கு வந்து கால் தேய்மானம் ஸ்ட்ரெயின் ஆகும் ரொம்ப. ஏன்னா, அவங்க பாடி வெயிட்ட தாங்குற அளவுக்கு தான் போன் டென்சிட்டி இருக்கும். நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கும்போது போன்ஸ் வந்து தேய்மானம் ஆகும்போது நமக்கு வயசானவங்கலாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, "எனக்கு இப்ப கால் வலிக்குது." ஆனா இப்போ உள்ள யங் பீப்பிளே வந்து எனக்கு கால் வலிக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. திஸ் இஸ் மெயின் ரீசன் பிகாஸ் ஆஃப் ஓவர் வெயிட் தான். அது மட்டும் இல்லாம ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஃபேட்டி லிவர் டிசீஸ்ங்கிறது வந்து நம்மளோட லிவர் மேல ஃபேட் டெபாசிட் ஆயிருக்குது. நம்ம ஃபேட் எப்படி டெபாசிட் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ல வந்து ஆ நம்ம லிவர் தான் வந்து பாடியில நெறைய ஃபங்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 500க்கு மேல ஃபங்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அது மேலேயே வந்து ஃபேட் டெபாசிட் ஆகல. அதனால எஃபெக்டிவா வொர்க் பண்ண முடியாது. அத தான் வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ராப்பர் வெயிட் மெயின்டெயின் பண்ணணும். இது மட்டும் இல்லாம கேன்சர் வரதுக்கான ரீசனும் ஓவர் வெயிட்ன்னு இப்பல்லாம் சொல்றாங்க. அது எதனாலனா எல்லார் உடம்புலயும் ஒரு மினிமல் லெவல் ஆஃப் கேன்சர் செல்ஸ் இருக்கும். ஆனா அது எப்ப அது ஜாஸ்தி ஆகும்னா, வென் வி கிவ் லாட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். அதுக்கு தீனியே வந்து சுகர் தான். ஸோ நெறைய அது எடுக்கும்போது கேன்சர் செல்ஸ் வந்து கல்டிவேட் ஆகி நெறைய இன்க்ரீஸ் ஆகும். அப்ப வந்து வி லீட் இன்டூ கேன்சர். ஸோ இந்த மாரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நெறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம என்டர் ஆயிராம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வி ஷுட் பி ஆன் அ கரெக்ட் வெயிட். சரி, இந்த ரிஸ்க் எல்லாம் வராம இருக்க வாட் வி ஷுட் டூ அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா பிஎம்ஐ. இதுனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஎம்ஐனா நம்மளோட ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் நம்ம இருக்கணும். பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நீங்க கீழ இந்த டேபிள ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து இப்ப 5 ஃபீட் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஐடியல் வெயிட் வந்து 51 கேஜிஸ் தான். ஸோ ஆவரேஜ் வெயிட் வந்து கரெக்ட்டான ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கணும். இந்த கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நார்மல் பிஎம்ஐ. ஸோ அத விட கம்மியா இருந்தீங்கன்னா அண்டர் வெயிட், அத விட ஜாஸ்தியா இருந்தீங்கன்னா யூ ஆர் இன் ஒபீஸ் கேட்டகரி ஆர் ஓவர் வெயிட் அந்த மாரி. ஸோ எப்போதுமே நம்ம வந்து கரெக்ட்டான ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கணும். ஸோ ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் யூ கேன் டேக் தட் ஆஸ் அ ஸ்கிரீன்ஷாட். ஓகே. இப்ப வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி குளுக்கோஸ் வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். எதனால நம்ம வெயிட் போடுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம என்ன சாப்பிட்டாலும், ரைஸ் சாப்பிடுறீங்க, இல்ல தோசை, சப்பாத்தி எது சாப்பிட்டாலும், அது ஃபர்ஸ்ட்டு நம்ம உடம்புக்குள்ளார போனோனே பிளட்ல குளுக்கோஸா மாறிடுது. இந்த குளுக்கோஸ் வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க செல்ல. ஸோ அதுக்குள்ளார போகும். எப்படின்னா, குளுக்கோஸா மாறுன பிறகு, நம்மளோட பேன்கிரியாஸ் வந்து பிரெயினுக்கு சிக்னல் குடுக்குது. அப்போ பேன்கிரியாஸ்ல இருந்து பீட்டா செல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுதான் இன்சுலினையும் ரிலீஸ் பண்ணுது. இந்த இன்சுலின் வந்து நம்ம பிளட்ல உள்ள குளுக்கோஸ கொண்டு போய் இந்த செல்ல சேர்க்குது. இது சேர்க்கும்போது நம்ம செல் அத அப்சார்ப் பண்ணிட்டு நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி தருது. இதுதான் நம்ம பாடியில ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. பட் என்ன ஆகுது? நம்ம மல்டிபிள் டைம்ஸ் சாப்பிடுறோம். சிலப்போ வந்து நமக்கு தேவைக்கு ஏத்தத விட ஜாஸ்தியா சாப்பிடுறோம். அப்ப சாப்பிடும்போது குளுக்கோஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்படி ஜாஸ்தி ஆகும்போது, செல் வந்து நமக்கு வேண்டிய எனர்ஜிய மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டு மிச்சத்தெல்லாம் விட்டுருது. அந்த மிச்சம்லாம் எங்க போய் டெபாசிட் ஆகுதுன்னா, நம்ம உடம்புல கொழுப்பா போய் டெபாசிட் ஆகுது ஃபேட்டா. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. வருஷத்துக்கு எப்பயோ ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா வராங்கன்னா, ரொம்ப ரேரா வராங்கன்னா, நம்ம அவ்ளோ நல்லா ட்ரீட் பண்ணுவோம் அவங்கள. பட் ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா டெய்லி வந்துகிட்டே இருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அவங்கள இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அப்படி இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிற மாரி தான், இந்த குளுக்கோஸும் நம்ம உடம்புல நெறைய வந்துட்டே இருக்கும்போது, நம்ம செல் வந்து அத இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுரும். அத தான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். செல் எப்ப வந்து அத ஃபுல்லா எடுத்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணாம இக்னோர் பண்ணுதோ, அத தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா, நமக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து அஃபெக்ட் ஆகுது. இத தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இப்படி அஃபெக்ட் ஆகும்போது, நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்?
டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லிப்பிட் ப்ராப்ளம்ஸ்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து எலிவேட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. ஹைப்பர் டென்ஷன்னா பிபி, டைப் 2 டயபெட்டிஸ். இப்ப நம்மளோட டயட் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுத்துட்டு நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம்னா டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு கூட அதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ டிமென்ஷியா, கேன்சர், ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கேன்சர் அதெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. எப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது. பிசிஓடி சிண்ட்ரோம் இது வந்து ரொம்ப இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல ரொம்ப காமனா இருக்கு. டீனேஜ் கேர்ள்ஸா இருந்தாலும் விமனா இருந்தாலும் தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் பிசிஓடி. 10 பேர்த்துல 4 பேர் தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் பிசிஓடி. இர்ரெகுலர் மென்சஸ் இருந்தா அது எதனாலனா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. நீங்க வந்து அதை வந்து ஈஸியா எடுத்துடக்கூடாது. ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. டேக் ப்ராப்பர் கைடன்ஸ் ஃப்ரம் த டாக்டர். இல்லைன்னா உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலா மாத்துங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. என்ன எடுத்துக்கணுமோ அதை ரிவர்ஸ் பண்ணுங்க. பிகாஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கனால ஐ எம் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஆன் திஸ். அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. சரி, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது? வாட் டு ஈட் தென் அப்படின்னா கீழே உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கு. ஸோ ஃபேட் எல்லாரும் நினைப்போம் ஃபேட் சாப்பிட்டா நம்ம நல்லா வெயிட் போட்டுருவோம் அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. ஃபேட் சாப்பிடும்போது நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்காது. ஸோ குட் ஃபேட், பட்டர், கீ அந்த மாதிரிலாம் குட் ஃபேட் நம்ம எடுத்துக்கலாம் தாராளமா. அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் நிறைய நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும். ப்ரோட்டீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்லயும் இருக்கு, வெஜிடேரியன் சில இதுலயும் இருக்கு. ஸோ எதுல இருக்குன்னு நம்ம பார்த்து அதை நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய சேர்த்துக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும்னா. இப்ப வந்து டியூபர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். டியூபர்ஸ்னா கிழங்கு வகைகள். அதுல வந்து ஸ்டார்ச் நிறைய இருக்கனால அது குளுக்கோஸ் லெவலும் இன்க்ரீஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரீஃபைன் கார்ப்ஸுங்கிறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணும். ரீஃபைன் கார்ப்ஸ்னா என்னன்னா நம்ம பேக்கரியில வாங்குற ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ், பேக்ட் ஐட்டம்ஸ், ஈஸியா பண்ற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் பேக்டா கிடைக்கிறது எல்லாமே ரீஃபைன் கார்ப்ஸ் தான். அதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்ணும். இட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஓகே. இப்ப வந்து நம்ம உடம்புல பார்த்தோம் குளுக்கோஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. இந்த இந்த ப்ராசஸ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி குளுக்கோஸா மாறுதுங்கிறதையும் பார்க்க போறோம். இப்ப நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ண போறோம்ங்கிறது இந்த ப்ராசஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க. ஸோ ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீமோ இல்ல தோசை, இட்லி, ரைஸ் எதுனாலும் நம்ம சாப்பிடும்போது நம்ம பிளட்ல வந்து பிளட் சுகர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்க்ரீஸ் ஆகும்போது பேங்க்ரியாஸ்ல வந்து பீட்டா செல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுதான் வந்து இன்சுலினையும் சுரக்குது. இந்த இன்சுலின் என்ன பண்ணும்? இந்த குளுக்கோஸ கொண்டு போய் நம்மளோட செல்ஸ்க்கு குடுக்குது. குடுக்கும்போது அந்த செல்ஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகாம நம்ம நெறைய குளுக்கோஸ் மல்டிபிள் ஈட்டிங் நெறைய சுகர் லெவல் இருக்க மாரி சாப்பிடும்போது நெறைய குளுக்கோஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அது எல்லாமே வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறது இல்ல. கன்வெர்ட் ஆகாத நெறைய இது ஃபேட்டா கொண்டு போய் நம்ம உடம்புல டெபாசிட் ஆகுது. அதனால தான் நம்ம வெயிட் போடுறோம். இப்ப இந்த ஃபேட்ட வந்து எப்படி நம்ம டிசால்வ் பண்ணி வெயிட் லாஸ் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். என்னன்னா ஃபாஸ்டிங். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளோட பிளட் சுகர் வந்து கம்மியாகும். கம்மியாகும்போது பேங்க்ரியாஸ் வந்து ஆல்பா செல்ஸ ரிலீஸ் பண்ணுது. ஆல்பா செல்ஸ் ரிலீஸ் ஆகும்போது குளுக்ககான் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியமான வேலை பண்ணுது. ஸோ லிவர் தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எப்படின்னா கிளைகோகனை வந்து குளுக்கோஸா மாத்த போகுது. இது பண்றதுக்கு குளுக்ககானை ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். இதுக்கு வந்து நம்ம ஃபாஸ்டிங் பண்ணியே ஆகணும். ஸோ லிவர் வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது குளுக்கோஸா பிரேக் டவுன் பண்ணும்போது அது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ எப்போதுமே நம்மளோட சாப்பாட்டு முறைப்படி பார்த்தீங்கன்னா ஈட்டிங் விண்டோ ரொம்ப கம்மியா இருக்கணும். ஃபாஸ்டிங் விண்டோ வந்து ஜாஸ்தியா இருக்கணும். இப்படி இருக்கும்போது உள்ள டெபாசிட் ஆயிருக்க ஃபேட்லாம் வந்து ரிவர்ஸ் ஆயிரும். நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலியமா எப்படி வெயிட் லாஸ் பண்றது நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே. ஸோ நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னா ஃபுட்டு அது மட்டும் பத்தாதுங்க. நெறைய விஷயம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். எப்போதுமே 4 பில்லர்ஸ் ஆஃப் ஆப்டிமல் ஹெல்த் அப்படின்னா மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், பிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும். மென்டல் ஹெல்த் அப்படின்னா பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூட். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே எப்போதும் பாசிட்டிவா இருங்க. ஸோ நம்ம நெகட்டிவா ஏதாவது யோசிக்க நம்ம உடம்புல வந்து கார்டிசால் அப்படிங்கிற இது கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது. அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும், பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட இருக்க.
அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து ஸ்லீப். போதுமான அளவு தூக்கம் இந்த காலத்துல இல்ல. ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வந்துட்டு எல்லாரும் எப்ப டைம் கிடைச்சாலும் அத தான் பார்க்குறோம். ஏதாவது ஓடிடி பார்க்குறோம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும். ப்ராப்பரான ரெஸ்ட் உடம்புக்கு குடுக்கணும். அப்பதான் வந்து பாடி நல்லா எஃபெக்டிவா வேலை செய்யும். ஸோ அதே மாரி மென்டல் ஹெல்த் எவ்ளோ முக்கியமோ, அதே மாரி பிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். எக்சர்சைஸ். எக்சர்சைஸ் வந்து நம்ம ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட் லாஸ்க்குன்னு இல்லங்க. நம்ம மாடரேட்டா எக்சர்சைஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா, நம்ம வந்து அப்பதான் பாடி எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ரிலாக்ஸ் பண்ண மாரி இருக்கும். ஸோ எப்போதுமே பாடி டோனிங் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எக்சர்சைஸ் மாடரேட்டா கண்டிப்பா வச்சுக்கணும். ரொம்ப நேரம் ஜிம்ல போய் 2 மணி நேரம், 3 மணி நேரம் வொர்க் அவுட் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. ஒரு 20 டூ 30 மினிட்ஸ் எவ்ரி டே எல்லாருமே ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கிறது நல்லது. இது நம்ம சாப்பிடுற குளுக்கோஸையும் வந்து ரிவர்ஸ் பண்ணி குடுக்கும் எனர்ஜியா. ஸோ எக்ஸர்சைஸ் இஸ் மேண்டேட்டரி ஃபார் எவ்ரிஒன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நமக்கு வேண்டிய ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் நமக்கு சாப்பாடு மூலியமா நமக்கு உடம்புக்கு கிடைக்கணும். நெறைய பேத்துக்கு ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தா, அத சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா நம்ம கரெக்ட்டும் பண்ணிக்கணும். ஸோ ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ல தான் நாங்க இப்ப ஹெல்ப் பண்ண போறோம் உங்களுக்கு. ஸோ இப்ப இத பத்தி வெயிட் லாஸ் எப்படி பண்ணணும்? உடம்புல இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கலாம் ஆர்வமா வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ் இது வந்து டயட்டோ எல்லாமே வந்து எல்லாருக்கும் காமனா இருக்காது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஈச் பெர்சன்ஸ் பாடி. ஸோ அவங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ் படி தான் நம்ம வந்து ப்ரொசீடே பண்ண முடியும். ஸோ வாட் யூ ஷுட் நோ அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிஎம்ஐனா என்ன அப்படின்னு. உங்க ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கணும். ஸோ அது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணும். லிபிட் ப்ரொஃபைல்ங்கிறது நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். அதுக்கப்புறம் HbA1cங்கிறது 3 மாசத்துக்கான ஆவரேஜ் பிளட் சுகர் உங்க உடம்புல இருந்தத செக் பண்ணி தரும். அதுக்கப்புறம் தைராய்டு. தைராய்டு வந்து கூட சில பேத்துக்கு சுரக்கும், சில பேத்துக்கு கம்மியா சுரக்கும். ஹைப்பர். ஸோ அதனாலயும் வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் வி ஷுட் செக். அதுக்கப்புறம் ஹீமோகுளோபின். உடம்புல எவ்வளோ அயர்ன் கன்டென்ட் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கிரியாட்டினைன் இஸ் கிட்னி ஃபங்ஷன். ஸோ இந்த எல்லா பேசிக் டெஸ்ட்டும் இருந்தா தான் நமக்கு எப்படி டயட் பண்ண முடியும்? நமக்கு ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ வெயிட் லாஸ்ங்கிறது வந்து சும்மா வொர்க் அவுட் பண்ணி வெயிட் குறைக்கிறது மட்டும் இல்ல. வி ஷுட் டூ இட் இன் அ ஹெல்த்தி வே. அதனால தான் நம்ம வந்து இந்த அவேர்னஸ் எல்லாத்துக்கும் கிரியேட் பண்றோம். ஸோ இந்த செஷன் மூலியமா நீங்க நெறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் தேங்க் யூ. நம்ம இதுக்கப்புறம் வந்து பேனல் ஷேரிங். அதுல வந்து நெறைய பேரு டயட் பண்ணவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம, ஆ நெறைய பேரு நம்ம இதுல கம்யூனிட்டில அசோசியேட் ஆயி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல சில பேர் வந்து வாலண்டியரா இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும் மத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. We'll have a glimpse of the video. இப்போ நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி டயட் பண்ணி இருக்கிற 3 பேனலிஸ்ட்ல நம்ம இன்வைட் பண்ண போறோம். சோ கிருஷ்ணபிரியா மேம் ஃப்ரம் தேனி, பிருந்தா மேம் ஃப்ரம் பிருந்தா மேம் ஃப்ரம் சென்னை அண்ட் ஃபைசர் நிஷா மேம் ஃப்ரம் சென்னை. ஹாய் மேம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பிருந்தா மேம் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க மேம் உங்களோட ஜர்னியை. ஓகே மேம். ஹாய் ஆல். நான் வந்து வெயிட் லாஸ்லயும் டயபெட்டிக்காலையும் நான் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தேன். அப்போதான் நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வெயிட் லாஸ் பத்தி நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் கோச்சை வந்து நான் அப்ரோச் பண்ணும்போது அவங்க எனக்கு பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ
அப்போதான் வந்து எனக்கு இன்னும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததை வந்து எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டயட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து நான் என்னோட வெயிட்டுமே நான் ஐடியல் வெயிட்க்கு வந்துட்டேன். அண்ட் என்னோட டயபெட்டிக்மே நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன் மேம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம் உங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ நெக்ஸ்ட் மேம். ஃபைசனிஷா மேம், நீங்க உங்களோட ஜேர்னியை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஹலோ ஆல். நான் ஆக்சுவலி 68 கேஜிஸ் இருந்தேன் முன்னாடி. இப்போ வந்து 61 கேஜிஸ் வந்துட்டேன். அதுவும் 50 டேஸ்ல ஐ ஆல்மோஸ்ட் ரெடியூஸ்ட் 7 கேஜிஸ். எனக்கு இது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம். என்னுடைய பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு வந்து இப்போ வந்து ஃபிட் ஆகுது. அண்ட் எல்லாரும் வந்து நீங்க பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டீங்க, ரொம்ப அக்கா மாதிரி தெரியுறீங்க, அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Yeah, no issues. Like, ஸோ இதுதான் எனக்கு வந்து அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் நானு. அண்ட் எனக்கு ஃபைனலா வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து இந்த டயட் மூலியமா கிடைச்சிச்சு. அண்ட் எனக்கு வெயிட் மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணல, ஸ்கின் இஷ்யூஸ் நிறைய கால் வலிலாம் பயங்கரமா இருக்கும். ஹெல்த்தியாவே இருக்க மாட்டேன். எப்பயாவது ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு அடிக்கடி பீரியட்ஸ் டைம்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரிப்ஸ் ஏத்துறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த நேரத்துல என்னுடைய கோச்சையும் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் மேம் உங்களோட வண்டர்ஃபுல்லான ஜேர்னியை ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் கிருஷ்ணபிரியா மேம் ஃப்ரம் தேனி, நீங்க உங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஓகே மேம். ஹாய், என் பேர் கிருஷ்ணபிரியா. நான் தேனி டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலாக நான் ஹெவி வெயிட்டால ரொம்ப சஃபர் ஆயிருந்தேன். என்னால் சுத்தமாக நடக்க முடியாது. ஈவன் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். கிச்சனில் ஒரு 10 மினிட்ஸ் நின்று நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட அழுதுருவேன். என்னால் முடியாது. எப்போ என் பையனை ஸ்கூல் பஸ் வரும் ஏற்றிட்டு வந்து வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் இருந்தேன். ஸோ அந்த டைம்ல தான் நான் என் ஃப்ரெண்டு மூலியமா என்னோட கோச்சை நான் மீட் பண்ணினேன். அவங்கள்ட்ட நான் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணப்போ கண்டிப்பா இந்த ப்ராப்ளம்லாம் ரிவர்ஸ் ஆகும், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஹோப் எனக்கு கிடைச்சது. ஓகே, நம்ம கண்டிப்பா பெட்டர் ஆயிடுவோம், திரும்ப நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நார்மல் ஆயிடும் அப்படின்ற ஒரு ஹோப்ல அவங்க கொடுத்த கைடன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணேன். அப்கோர்ஸ் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதுல வேற என்ன ப்ராப்ளம்ஸ், எனக்கு வந்து வெயிட் கெயின் அண்ட் ஜாயிண்ட் பெயின்ஸ் இவ்வளவுதான் என்னோட மைண்ட்ல இருந்தது. பிளட் ரிப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இதுல நான் வெயிட் லாஸ் மட்டும் நான் இதுல பார்க்கல, மற்ற பிளட் இன்ஃப்ளமேஷனையும் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த டயட் மூலியமா கிடைச்சது. ஸோ இப்போ நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். என்னால் ஈஸியா ஒர்க் பண்ண முடியுது. எவ்வளோ நேரம்னாலும் என்னால் நின்று ஒர்க் பண்ண முடியும். ஈவன் என்னுடைய ஸ்கின் டோனும் நல்லா சேஞ்சஸ் ஆயிருக்கு. இப்போ நான் ரொம்ப ஹெல்த்தியாவே ஃபீல் பண்றேன். இந்த டயட் வந்து அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு. சிம்பிளா வீட்ல இருக்கிறத வச்சே நம்ம சமைச்சு சாப்பிடுற மாதிரியும் இருக்கு. ஸோ தேங்க்யூ மேம். உங்களுக்கு எனக்கு ரொம்ப நல்லா கைட் பண்ணிருக்கீங்க. சில சமயங்கள என்னால முடியலைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணாலும் கூட எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அந்த கம்யூனிட்டியில. எனக்கு வந்து நான் இண்டிவிஜுவலா நான் டயட் பண்றேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை எனக்கு. ஒரு டீமோட சேர்ந்து பண்றோம், நமக்கு கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் சப்போர்ட் எனக்கு இருந்தது. ஸோ நான் இப்போ ரொம்ப ஹெல்த்தியா நான் ஃபீல் பண்றேன். என் ஃபேமிலியும் பரவாயில்ல, முன்ன இருந்ததுக்கு நீ இப்போ எவ்வளவோ பெட்டரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேம் உங்களுக்கு. அதே சமயம் அந்த வெல்சன்ஸ் கம்யூனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ எல்லாரும் வந்து இந்த வீடியோலாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர கூஸ்பம் மூமெண்ட்ஸா இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளார என்டர் ஆகுறதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும், நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ யூ கேன் ரைஸ் யுவர் டிஜிட்டல் ஹேண்ட்ஸ் அண்ட் எங்களோட எக்ஸ்பர்ட் நியூட்ரிஷனிஸ்ட்டை நாங்கள் கூப்பிட போகிறோம். ஸோ அவங்க வந்து 20+ கண்ட்ரீஸ்ல அவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஆன் லைவ்ல 5000க்கு மேல கிளைண்ட்ஸ் வந்து டயட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிஸி ஷெட்யூல்ல நமக்காக இங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து வெயிட் லாஸ் பத்தி மட்டும் இல்ல, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆன் பிசிஓடி இல்ல இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், தைராய்டு, டயபெட்டிக், எதுனாலும் நீங்க உங்க டிஜிட்டல் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் மச் டிலே, லெட்ஸ் இன்வைட் த எக்ஸ்பர்ட் ஆஃப் நியூட்ரிஷனிஸ்ட். தேங்க்யூ.
Yes, good evening. Fantastic session, Sridhana. It was really a mind-blowing session. See, நிறைய பேருக்கு நிறைய doubts இருக்கு regarding the weight. அதாவது நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆர் நான் வந்துட்டு 5 கிலோ ஒரு 10 கிலோ நான் வெயிட் லாஸ் பண்ணாலும் சீக்கிரமா நான் ரீபவுன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்துட்டு உங்களுடைய queries-ஆ நீங்க இது வரைக்குமே நம்ம கிட்ட நிறைய பேர் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி நம்ம வந்துட்டு இங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டெக்னிக்கலி இட்ஸ் ட்ரூங்க. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஆர் டெல்லிங் வெயிட் லாஸ்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபேன்சி வேர்ட். வேர் நீங்க வந்துட்டு இப்ப நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது இட்ஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு பி நீங்க உங்க பாடியில என்ன லூஸ் பண்றீங்க. இஸ் இட் யோர் ஃபேட் ஆர் இஸ் இட் யோர் உங்களோட பாடியில இருக்கிற ஃபேட் கண்டென்ட் உங்களுக்கு வந்துட்டு லூஸ் ஆகுதா, ஆர் வந்துட்டு உங்க பாடியில வந்துட்டு நிறைய வாட்டர் கண்டென்ட் லூஸ் ஆகுதா, மசில் லாஸ் ஆகுதா. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காம ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்துட்டு இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஃபேட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த ரெஜுவினேஷன் ஆகுறதுக்கோ இல்ல பாடியில வந்து கரெக்டான அந்த ப்ராசஸிங் நடக்கிறதுக்கோ இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ பிக் சேலஞ்ச். ஏன்னா இப்ப நம்மளுக்கு வெயிட் மெஷின்ல கம்மியா காட்டுறதுங்கிறது டெக்னிக்கலி இட்ஸ் நாட் தட். அதாவது நீங்க அதை பார்த்து ஹாப்பி ஆக வேண்டிய ஒரு இது கிடையாது. பாடியில கரெக்டான ஃபேட் கண்டென்ட் இருக்கா, ஸோ ஃபேட் தான் நம்ம லூஸ் பண்ணிருக்கோமா, குட் ஃபேட் இருக்கா, பேட் ஃபேட் இருக்கா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் தட் வி ஹாவ் டு லுக் இன் டு அவர் வெயிட் லாஸ். ஸோ அப்படி நீங்க பண்ணும்போது தான் உங்க பாடியில அந்த ஃபேட் லாஸ் தெரப்பி, அதாவது அந்த ஃபேட் பர்னிங் விச் இஸ் கால்டு, அழகா ஸ்ரீதர்னா கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, நம்மளோட அந்த கிளைகோஜெனாலிசிஸ் இமேஜ். ஸோ அது வந்துட்டு பேசிக்லி உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் நீங்க அந்த இன்டர்மிட்டன்ட் இருக்கும் போது ஒரு 120 days ஆஃப் ப்ராப்பர் சைக்கிள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஃபேட் கெயின், அதாவது உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகிறதா இருக்கலாம், டயபெட்டிஸ் ரிவர்சல், பிசிஓடி, கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ரிவர்சல்ஸ் வந்து வி ஆர் ஏபிள் டு கிவ். மெயினா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி வந்துட்டு நம்ம பாடியில இருக்கிற அந்த 120 days ஆஃப் ஆர்பிசி லைஃப் சைக்கிளை வந்துட்டு நம்ம கோ த்ரூ பண்ணும்போது தான். ஸோ இதுக்கு நீங்க வந்துட்டு அந்த ஃபாஸ்டிங் விண்டோ, ஈட்டிங் விண்டோ அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ப்ராப்பரா வந்துட்டு உங்க ஃபாஸ்டிங் பீரியட நீங்க ப்ராப்பரா இருக்கீங்களா, ஸோ அந்த 16:8 hours ஆஃப் விண்டோ நீங்க ஃபாலோ பண்றீங்களா, ஓகே, என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் நீங்க எடுக்கிறீங்க, மல்டிபிள் திங்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் திஸ். ஸோ அப்படி இருக்கும் போது ஐ கெஸ் உங்க எல்லாருக்குமே வந்துட்டு அது மைண்ட் ப்ளோயிங் செஷனா இருந்திருக்கும். ஸோ நாட் ஓன்லி ரிகார்டிங் ஃபேட் கெயின், நீங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி வாட் எவர் இப்போ ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கு, சைல்டு ஹெல்த் ஆர் இன்ஃபர்டிலிட்டி, பிசிஓடி, லைக் இந்த மாதிரி வேற எந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஆர் சஃபரிங் ஆல்சோ யூ கேன் ரைஸ் யுவர் டிஜிட்டல் ஹேண்ட். ஆர் உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு, நாட் ஏபிள் டு ஸ்பீக் அப்படின்னா உங்களுக்கு அங்க கீழே சாட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. ஸோ யூ கேன் give your messages over the chat box so that உங்களுக்கு என்ன doubts or queries or concerns regarding the fat gain, என்ன ரீசன்னால நம்ம fat put on பண்றோம், நம்ம என்ன பண்ணி what is the actual process we are going to undergo, எப்படி நம்ம வந்துட்டு அப்படி நம்ம fat loss பண்ணா கூட how are we able to sustain that lost fat, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஒரு வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஜேர்னிக்குள்ள நீங்க வரும்போது. பிகாஸ் நிறைய பேர் கேட்கறது, மேம் நான் வந்துட்டு நான் ரொம்ப கிட்டத்தட்ட 3 years நான் வந்துட்டு ஃபர்டிலிட்டியில ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 4 years ஃபர்டிலிட்டியில ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ பீரியட் ஆகணும்னாலே நான் வந்துட்டு எனக்கு டேப்லெட் எடுத்தாதான் எனக்கு பீரியட் ஆகும். இந்த மாதிரி டெக்னிக்கலி தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ் வித் so many people are actually suffering. So அந்த மாதிரி இருக்கும்போது here you have to ensure that நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு டேப்லெட் ஃபேஸ்க்குள்ள போகாம, பிகாஸ் டேப்லெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா you will have a very big doubt, like இப்ப எப்படி டேப்லெட் சாப்பிட்டா பீரியட் ஆகுது, பட் அந்த மந்த் நீங்க டேப்லெட் எடுக்கலன்னா உங்களுக்கு பீரியட் ஆகாது. ஸோ பேசிக்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஆல்வேஸ் ரிவால்விங் அரவுண்ட், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு
ஸோ டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி நம்ம நிறைய பேர் ஓகே இந்த மாசம் பீரியட் ஆகலையா டேப்லெட் எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் பீரியட் ஆகலையா டேப்லெட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வி ஆர் ரிவால்விங் ஒன்லி அரவுண்ட் அந்த டேப்லெட்ஸ். ஸோ ஒரு பிசிஓடி நிறைய பேர் இப்போ 11th 12th படிக்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம அந்த சாப்டர்லயும் அந்த ஒரு சயின்ஸ்லயும் நம்ம காட்டுற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு படிப்புல அகாடமிக்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் அ மதர் ஆஸ் அ பேரண்ட் இட் இஸ் அவர் ஹை டைம், கரெக்டான பீரியட் சைக்கிள்ல இருக்காங்களா, பீரியட் ஃப்ளோ நல்லா இருக்கா, இது எல்லாமே பிகாஸ் இது all these things are actually leading into நிறைய issues like fertility, irregular periods, PCOD இந்த மாதிரி நிறைய issuesல உங்களுக்கு இந்த மாதிரி like starting from that adolescent age, so அங்கிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற issues தான் வந்துட்டு டெக்னிக்கலி நிறைய ஹெல்த் ஃபேக்டர்ஸ்ல நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு மானிட்டர் பண்ணணும். ஆஃப்டர் we have to come out of all these things அப்படிங்கும் போது we highly don't recommend you to go with any tablets. like இப்போ நீங்க டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்க, ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பேசிக்கலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னா இட் வில் பி லைக் மெட்ஃபார்மின்ஸ் எடுக்கிறது ஆர் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய சுகர் லெவல்ஸ் ஸ்பைக் பண்ணி கண்ட்ரோல் பண்றக்கூடிய அந்த HbA1c லெவல்ஸை வந்துட்டு ரேஞ்சுக்குள்ள வைக்கிற மாதிரியான ஒரு டேப்லெட்ஸா தான் இருக்கும் ஈவன் ஃபார் இரெகுலர் பீரியட். ஸோ பேசிக்கா ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இது ரெண்டுக்குமே காரணம். பிசிஓடி அண்ட் டயபெட்டிஸ்க்கு ரெண்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரீசன். அப்படிங்கறதுனாலதான் மேஜரா உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு வந்துட்டு they are giving you tablets. பட் இங்க நீங்க ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ்க்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா தான் டெஃபினெட்லி உங்களால அந்த 120 days சைக்கிள்ல as ஸ்ரீதன் ஆல்சோ செட் அந்த ஸ்லைட்ல கூட இன்கேஸ் ஏதாவது டெஃபிஷியன்சிஸ் இருக்குன்னா ப்ரொவைடிங் சப்ளிமெண்ட்ஸ் அப்படி சொன்னாங்க இல்லையா. ஸோ டெஃபினெட்லி நம்ம பாடியில ஏதாவது டெஃபிஷியன்சிஸ் இருக்கு அப்படின்னா டிபெண்டிங் ஆன் யுவர் ரிப்போர்ட்ஸ் we will be also suggesting you to go with some supplements also. Okay, so I hope உங்க எல்லாருக்குமே இது ஒரு மைண்ட் ப்ளோயிங் செஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். there are couple of questions arised, so let me answer for that. பூங்கடி எஸ் பூங்கடி உங்களோட ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் வெயிட் வந்து 93 kg சொல்லியிருக்கீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் மேம். ஓகே, மேரேஜுக்கு இன்னும் 4 months தான் இருக்கு. ஸோ அகெயின் 94 அப்படிங்கும் போது இட்ஸ் ரியலி அ ஹியூஜ் நம்பர். ஸோ என்னன்னா நம்ம இங்க வாட் வி ஹாவ் டு லேர்ன் இஸ் தட் இது வெட்டிங்காக ஆர் நான் ஒரு ஈவெண்ட்டுக்காக அப்படிங்கிறத விட நீங்க உங்க பாடிக்காக ஒரு சோல் கனெக்ட் உங்களுடைய ஃபுட் உங்க பாடி ஓகே அந்த சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்மளால அதை சஸ்டெயின் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ பூங்குடி நீங்க டெஃபினெட்லி கனெக்ட் பண்ணுங்க உங்க கோச். அதாவது நீங்க ஒரு டயட் குரூப்ல இருப்பீங்க லைக் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல. ஸோ அதுல உங்களுடைய அட்மின் இருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் கனெக்ட் ஹர் ஸோ தட் ஷீல் பி த ரைட் பர்சன் டு கிவ் யூ த உங்களுக்கு என்னெல்லாம் ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்சோ வி வில் பி கைடிங் யூ. ஸோ அதை ரிலேட் பண்ணி தான் உங்களுடைய டயட் கஸ்டமைஸ் பண்ணி கியூரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டெஃபினெட்லி நீங்க ரீச் பண்ணுங்க. 4 monthsக்குள்ள நீங்க வெட்டிங் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ். ஆனா பாத்தீங்கன்னா யூ ஆர் ரியலி கோயிங் டு கிவ் அ வண்டர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட 4 monthsல இந்த 20 kgs வரைக்குமே நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க. ஸோ வெட்டிங்க டார்கெட்டா வைக்காம உங்க பாடியை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரெஜுனேஷன் ப்ராசஸ்க்குள்ள நீங்க போகணும்னு நினைங்க. ஆஸ் அ பை ப்ராடக்ட் நிஜமாலுமே அந்த வெட்டிங் பீரியடுக்குள்ள நீங்க ஒரு ஸ்டன்னிங் ரிசல்ட் கூட கொடுக்க முடியும் பூங்கொடி. ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ யா Sneha James. Yes, Sneha, good evening. Hello. Yes, Sneha, good evening. Good evening, ma'am. எப்படி Actually, எனக்கு என்ன டவுட்னா மேம், ஒரு 1 week to 10 days டயட்ல இருந்தா கூட okay வெயிட் பார்த்தா சேம் வெயிட்டா இருக்குங்க மேம். ஓகே, நீங்க என்ன ஹைட் வெயிட் இருக்கீங்க ஸ்னேகா? மேம் என்னோட ஹைட் வந்து 5.4 மேம். எனக்கு பிசிஓடி இருக்கிறதால என்னோட வெயிட் வந்து 84 இருக்குங்க மேம். ஓகே, ரீசன்ட் ஆஃப்டர் செகண்ட் பிரெக்னன்சி எனக்கு பிசிஓடி ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதால வெயிட் கெய்னிங் ஹேர் ஃபால்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ நான் ஒரு 1 week டயட்ல இருந்தா கூட என்னோட வெயிட் அதே வெயிட் காமிக்குது மேம் அந்த மிஷின்ல. ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு ஃபுல்லு டென்ஷன் ஆகி நான் அந்த வெயிட் கண்டினியூ பண்றதே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. யா என்னன்னா நான் இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்றேன், நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன், ஆனா கூட வெயிட் மிஷின்ல வெயிட் மாற மாட்டேங்குதுங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஸ்னேகா, பட் தென் நீங்க நீங்க 1 week 10 days பண்றீங்க, ரிசல்ட் இல்ல, அது எல்லாமே புரியுது. பட் நீங்க என்ன கைண்ட் ஆஃப் டயட் ஃபாலோ பண்ணீங்க ஸ்னேகா? வாட் வாஸ் த பேட்டர்ன்? அதுதான் மேம், வெஜிடேபிள்ஸ் எடுக்குவேன் ஜாஸ்தி மேம். மார்னிங்ல வித்தவுட் குக்டு ஃபுட் எடுக்குவேன் மேம். ஃப்ரூட்ஸ் எல்லா ஜங்க் ஃபுட் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
அண்ட் ஓகே டீ காஃபி அடிக்ட் இருந்துச்சு மேம் ரொம்ப. வெயிட் லாஸ் எப்போ நான் டயட் ஸ்டார்ட் பண்ண டீ காஃபி எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு ஹாட் வாட்டரு பிளாக் டீ பிளாக் காஃபி இந்த மாதிரி எடுத்திருந்தேன் மேம். எனக்கு யாரோ கைட் பண்ணல, பட் யூடியூப்ஸ் பார்த்து தான் மேம் நான் எடுத்திருந்தேன். பட் ஓகே இருந்தாலும் அந்த வெயிட் நம்ம செக் பண்ணும் போது 1 இன்ச்சு கூட கம்மியா இருக்காது. ஸோ எனக்கு ரொம்ப பேஜாராயிட்டு நான் அப்பவே ஸ்டாப் பண்ணிடுவேன் மேம். எனக்கு எந்த ஐடியா இல்ல, கைடன்ஸ் இல்ல மேம். ஓகே ஸ்னேஹா சி ஒன் திங் இஸ் தட் நீங்களே சொல்றீங்க எனக்கு ஐடியா இல்ல கைடன்ஸ் இல்ல. ஸோ ப்ராபப்ளி நீங்க அங்க ஒரு பக்கம் லேகிங்ல இருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் என்னன்னாப்பா இப்ப நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதா இருக்கலாம் ஒரு குக் ஃபுட் எடுக்காம ஐ டோன்ட் நோ இது நீங்க இங்க கூகுள்ல பாத்தீங்களா ஐ டோன்ட் நோ வேர் இட் ஹேப்பன் பட் குக் ஃபுட் எடுக்காம நீங்க ரா ஃபுட்டா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி சாலட்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்க. கரெக்டா மேபி டொமேட்டோஸ் எடுக்கலாம் லெட்டோஸ் எடுக்கலாம் ஆர் ஈவன் கிரேட்டட் கேபேஜஸ் எடுத்துக்கலாம் கேரட் எடுக்கலாம் கியூக்கம்பர் தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ் இல்லையா சவுச்சம் எடுக்கலாம். ஸோ ராவா எடுக்கிறதுங்கிற போது நீங்க வந்து ஃபைபருக்காக எடுக்கிறீங்க. ஆனா நீங்க ஃபைபர் உங்க பாடிக்கு கொடுக்குறீங்க விச் இஸ் அ குட் திங். I really want to get this answer from you, Sneha. Are you concentrating on proteins? ஓகேங்களா ஸோ நீங்க ஃபைபருக்கு அந்த கொடுக்குற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் ப்ரோட்டீன்ஸ்க்கு கொடுக்குறீங்களா? அஃப்கோர்ஸ் ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு ஆப்டிமல் நம்ம பாடியிலன்னு தெரியுமா? ஃபேட் கண்டென்ட் கொடுக்குறோமா? கிடையாது. ஓகே ஸோ அதை பத்தின அவேர்னஸ் இல்ல தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். ஸோ நீங்க ப்ராப்பரா டயட் பண்ணீங்கன்னா 1 monthல 5 to 6 kgs வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் விச் இஸ் அகெயின் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேட் லாஸ் ப்ராசஸ். ஓகே ஸோ இந்த ஃபேட் லாஸ் நீங்க பண்றதுக்கு இட்ஸ் ஹார்ட்லி கோயிங் டு டேக் லைக் நீங்க 84 இருக்கேன்னு சொல்றீங்க உங்களோட ஐடியல் வந்து 58. ஓகே சோ இத நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் இந்த நியூ இயர் வரைக்கும் நீங்க எப்பவுமே நியூ இயர் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம். அது இல்லாம நம்ம நியூ இயர்க்குள்ள வாட் இஸ் த மெயின் திங் வாட் ஐ கேன் டூ பிஃபோர் த நியூ இயர் அஹெட் ஆஃப் நியூ இயர். ஓகேங்களா சோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு திங்க். ஸோ இங்கிருந்து 15 கிலோ வரைக்கும் உங்களால உடல் பருமனை ஒரு ப்ராப்பரான கஸ்டமைஸ்டு டயட் மூலியமா உங்களால குறைக்க முடியும். ஓகேங்களா சோ அது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். இப்ப நீங்க டயட்ல இருக்கும் போதுமே ஒரு ஃபேஸ் ஆஃப் பீரியட்ல வந்து உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகாது. ஏன் ஃபேட் லாஸ் ஆகாதுன்னா அந்த டைம்ல உங்களோட மசில் டோனிங் இன்ச் லாசஸ் எல்லாம் நடக்கும். அது நீங்க ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பர்ட் கூட கனெக்டடா இருக்கும் போதுதான் யூ வில் கம் டு நோ வை யுவர் வெயிட் லாஸ் இஸ் ஸ்டக். என்ன பண்ணணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம பாடி நம்மளுக்கு இன்டர்னலா அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் நீங்க தனியா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ரகிள் தான். இன்னொன்னு இட்ஸ் குட் தட் யூ கான்சென்ட்ரேட்டட் ஆன் ஃபைபர்ஸ் பட் ப்ராக்டிகலி நீங்க வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்ல கான்சென்ட்ரேட் பண்ணல ஸ்னேகா. ஓகே சோ கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க. அந்த ஆட்டிடியூடையும் பாசிட்டிவா வச்சுட்டு உங்களுக்கு ஒரு சில பிளட் டெஸ்ட் ஸ்ரீதனா சொல்லுவாங்க. ஆஃப்டர் திஸ் கால் கெட் கனெக்டட் வித் ஹர். ஓகே அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. நல்லாவே டே டு டே ட்ராக்கிங் இருக்கு நம்ம கிட்ட. ஓகேங்களா என்ன சாப்பிடுறீங்கிறதுல இருந்து we will guide you Sneha. Okay Okay, thank you ma'am. Thank you, nice speaking with you. Thank you ma'am. So yeah, next is I don't know name தெரியல கைஸ். நீங்க உங்களுடைய நேம வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. லைக் ஃபோன் நம்பரா இருக்கு 914318 some numbers are shown. So hi, good evening. Hello ma'am, good evening. Good evening ma'am. Good name? Ma'am, I'm Nancy from Chennai. Nancy. Hi Nancy, எப்படி இருக்கீங்க? Hi ma'am, I'm fine. What about you? Good Nancy. சொல்லுங்க Nancy. Ma'am, my height is 5.3 to 5.5, around 5.5. Okay. And my weight is 4.5 ma'am. Okay. Married நீங்க? Yes ma'am, married. I'm a mother of 2 kids. Okay. My kids are too younger ma'am, so I couldn't take any diet and all. And I couldn't take any exercises. Okay. And before marriage, I'm just 40 only, ma'am. Okay. But after marriage and after pregnancy, yes, ma'am. ஓகே சோ நான்சி என்னன்னா நீங்க அண்டர் வெயிட்ல இருந்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அண்டர் வெயிட்ல இருந்திருக்கீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடியல் வெயிட்ல இருந்து 8 kgs கிட்ட ஓவர் வெயிட்ல இருக்கீங்க நான்சி. டோன்ட் வரி, இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு டேக் 2 months ஆஃப் டைம். ஓகேங்களா சோ அது வந்துட்டு நீங்க என்னதான் நீங்க 2 கிலோ 3 கிலோனாலும் அது ப்ராப்பரா உங்க பாடியில ஃபேட் இருக்கா? பிகாஸ் இன்னைக்கு கூட ஐ காட் அ ரிப்போர்ட். ஓகேங்களா சோ அதுல நான்சி நான் நிஜமாலுமே ஷாக் ஆனது என்னன்னா தட் பர்சன் இஸ் கம்ப்ளீட்லி இன் ஹர் ஐடியல் வெயிட். ஓகேங்களா ஐடியல் வெயிட்ல இருந்தா கூட பாத்தீங்கன்னா பேட் ஃபேட் அக்யூமுலேஷன் வந்து அவ்வளோ இருக்கு அவங்க பாடியில. எஸ் மேம்.
ஸோ பேட் ஃபேட் அது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது உங்க செல்ஸ்ல வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கா, பேட் ஃபேட் இருக்கா? ஸோ ஈவன் தோ இத நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்காகவும் ஐம் டெல்லிங். ஸோ உங்க பாடியில அந்த பேட் ஃபேட் இருக்கா, இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்காங்கிறது அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஈவன் தோ யூ ஆர் இன் ஐடியல் வெயிட் 30 இயர்ஸ்க்கு மேல எவ்ரி 6 months ஒரு மாஸ்டரல் ஹெல்த் செக்அப் ஒரு பேசிக்கா நீங்க உங்களோட லிபிட்ஸ், சுகர்ஸ், கிரியாட்டினின் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, சோ கண்டிப்பா நீங்க அகைன் நீங்க 40-50 எல்லாம் போவேனா, உங்க ஐடியல் வெயிட் ஆனா நீங்க 58 kgsக்கு நீங்க வரணும். ஓகே, அதுக்கு 2 months ஆஃப் ப்ராசஸ் தான் ஆக போகுது. நீங்க உங்க பிளட் டெஸ்ட் எடுங்க. நான் சொன்ன மாதிரி ஏதாவது பேட் ஃபேட் அக்யூமுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒமேகா மாதிரியோ இல்ல மல்டி விட்டமின்ஸோ இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதோட நீங்க டயட்டை உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்க எடுத்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி a 2 months of diet process for you. Okay, ma'am. Thank you, ma'am. Thank you so much. Thank you, ma'am. Have a great day. So yeah, that's the main thing. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு பெரிய கன்சர்னே வந்துட்டு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கேன், ஆர் வந்து எனக்கு பேபி இருக்கு, நான் ஒர்க்கிங் விமனா இருக்கேன், எனக்கு டைம் இருக்கிறது இல்லை இதெல்லாம் பண்றதுக்கு. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதுக்குன்னு நான் ஒரு டைம் ஒதுக்கி நான் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் வாட் சோ மெனி பீப்புள் ஆர் ஃபீலிங். ஸோ ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான உங்களுடைய டைமிங்க ஸ்கெடியூல நீங்க கிச்சன்ல எப்பவுமே நீங்க எதுக்கு செலவு பண்ணுவீங்களோ உங்களோட கிச்சன் திங்ஸை மட்டும் நீங்க கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணீங்கன்னா போதும். டைம் இஸ் நாட் கோயிங் டு பி அ இஷ்யூ அட் ஆல். ஏன்னா எங்க கிட்ட 60% ஆஃப் த பீப்புள் ஆர் ஒர்க்கிங் விமன். ஓகேங்களா? ஸோ ஃபீடிங் மதர்ஸும் எக்ஸ்க்ளூசிவா டயட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஒன்லி இந்த மைண்ட் செட் வி ஹேவ். டெஃபினெட்லி நம்மளால ஒரு ஃபென்டாஸ்டிக் சேஞ்ச் கொடுக்க முடியும். ஸோ another மெசேஜ் நான் சொல்லியிருந்தேன் earlier, லைக் there is a anonymous attendee, I don't know உங்க பேரு தெரியல, மேம் 5.8 ஹைட் இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க, 86 kgs, 85.6 இருக்கீங்க, கேல் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கு. ஓகே, ஸோ எஸ் மேம், நீங்க வந்து என்னன்னா கேல் பிளாடர் ஸ்டோன் அப்படிங்கிற டாபிக் நீங்க அரைஸ் பண்ணனால ஐம் டெல்லிங் யூ ஹியர் டு பீப்புள் ஹூ எவர் ஆர் தேர். என்னன்னா கேல் பிளாடர் ஸ்டோன் வந்து ஜஸ்ட் லைக் தட் வராதுங்க. நம்மளுக்கு ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா வி ஆர் வெரி மச் ப்ரோன் டு ஹாவ் அ கேல் பிளாடர் ஸ்டோன் ஆர் அ கிட்னி ஸ்டோன். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட அந்த ஃபேட்டி நம்மளுடைய லிவர் தான் வந்துட்டு உங்களுடைய பைல் ஜூஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ லிவர் மேல உங்களுக்கு ஃபேட் அக்யூமுலேட் ஆகும் போது உங்களுக்கு அந்த என்சைம்ஸ் ப்ராப்பரா உங்களுக்கு செக்ரீட் ஆகாம சால்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணி அப்படிதான் உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்துட்டு ஒன்னா கேல் பிளாடர்ல இல்லைன்னா கிட்னில வந்து உங்களுக்கு ஃபால் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 86 kgs இருக்கீங்க, அது ஓவர் வெயிட் தான், நல்ல டாலா இருக்கீங்க. பட் ஸ்டில் நீங்க வந்து உங்களோட லிபிட்ஸ் பார்க்கணும், சுகர்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? நீங்க ஸ்ரீதனாவை கனெக்ட் பண்ணுங்க. she'll ask you to take ஒரு சில பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்க எடுத்துட்டு கனெக்ட் பண்ணுங்க. கேல் பிளாடர் ஸ்டோன் அப்படிங்கும் போது டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த ஸ்டோன் ஆர் வெரி நியூலி டயக்னஸ்ட் அப்படின்னா நம்மளால அதை ரிசால்வ் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் இட்ஸ் நாட் லைக் கிட்னி ஸ்டோன். நிறைய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர் இஃப் தே சஜஸ்ட் டு கோ வித் கேல் பிளாடர் ரிமூவல் தென் வில் நாட் ஹேவ் அன் ஆப்ஷன். பட் அகெயின் நீங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு திரும்ப கிட்னில வராம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க வெளியில வரணும். கண்டிப்பா நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருக்குன்னு தான் கொடுத்திருப்பாங்க. பிளட் டெஸ்ட்லயுமே நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ உங்க நேம் தெரியல, நீங்க ஸ்ரீதனாவை ரீச் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஷி வில் கைட் யூ. வித்தின் 4 months ஆஃப் டைம் உங்களோட இந்த ஸ்டோன் இஷ்யூஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களால ஃபார் எவர் ரிசால்வ் ஆகி வர முடியும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வாட் as I told earlier ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேசிக்கா வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு டயட் பண்றோங்கிறத விட இதை புரிஞ்சு நம்ம என்ன மாதிரியான ஒரு மெட்டபாலிசம் நம்ம பாடியில நம்ம கோ த்ரூ பண்ண போறோம், என்ன ரீசனுக்காக பண்ண போறோம், எவ்வளோ டேஸ் பண்ண போறோம், இது நீங்க ஒரு கோச்சோட கனெக்ட் பண்ணும் போதுதான் யூ வில் ஸ்டார்ட் கெய்னிங் தட் நாலேஜ். ஓகேங்களா? சோ அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க ஒரு ப்ராப்பரான டயட்குள்ள போகணும். அது மூலியமா நீங்க பண்ற அந்த ஃபேட் லாஸ் தான் உங்களால அதை மெயின்டைன் பண்ணி இருக்கவும் முடியும். ஓகேங்களா? சோ ஐ ஹோப் உங்களுக்கு இது ரொம்பவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் செஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் வந்துட்டு டெஃபினெட்லி இஃப் யூ வாண்ட் டு அவைல் ஃபியூ வண்டர்ஃபுல் ஆஃபர்ஸ் மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க உங்களோட குரூப்போட அட்மினுக்கு நீங்க பர்சனலா ஷேர் பண்ணுங்க. வை பிகாஸ் நீங்க அப்படி பண்ணும்போது யூ வில் பி அவைலிங் சம் ஃபேண்டாஸ்டிக் ஆஃபர்ஸ். ஸோ என்னன்னா நம்மளுடைய ஹெல்த் அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்த இடத்துல
நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம், which is really a great thing. ஏன்னா 2025 நம்மளுக்கு ஒரு நியூ இயரா மட்டும் இல்லாம ஒரு ஹெல்த்தியரான ஒரு இயராவும் இருக்கணும், which is what we all heartfelt. அதுக்காக தான் நம்ம இதை ஒரு ஃபர்ஸ்ட் காசா எடுத்து இந்த ஃப்ரீ செஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. இது மட்டும் இல்லாம we have exclusive sessions for many other issues like kids health. இதே மாதிரி ஃபேட்டி லிவர் என்ன வருது, இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா கேல் பிளாடர் ஸ்டோன், இதே மாதிரி தான் ஃபேட்டி லிவர் வரதுக்கு என்ன ரீசன், ஃபேட்டி லிவர் எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும், அதுக்கும் ஸ்டோன் இஷ்யூஸ்க்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்குன்னே ஒரு செஷன் வச்சிருக்கோம். டயபெட்டிக் செஷன், இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் செஷன்ஸ் இருக்கு. ஸோ கெட் கனெக்டட் வித் யோர் கோச். டெஃபினெட்லி உங்களுக்கு அடுத்தடுத்த செஷன்ஸ் ஆல்சோ யூ கேன் கெட் பெனிஃபிட்டட் வித் நோயிங் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் ஹியர். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிலருக்கு என்னால டைம் கன்ஸ்ட்ரெயினால ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஆன்சர் பண்ண முடியல, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்களோட கோச்சை நீங்க கனெக்ட் பண்ணுங்க, அவங்க ஷீல் கைட் யூ ஃபார் த பெஸ்ட். as I said you kandipa as together as a group of community of people, definitely we are here to guide you and support you also for the betterment of health. Okay, so until then it's me Shabnam. Take care friends. Bye. Stay healthy.